السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த விவாகரத்துகள் சம்பந்தமான ஹதீஸுகள், செய்திகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை ஒரு தனி பாடத்தினூடாக சில நிகழ்வுகளை எடுத்து காண்பிப்பதே இந்த சந்திப்பினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடராக இஸ்லாம் கூறுகின்ற விவாகரத்து சம்பந்தமான தலைப்புகளில் இஸ்லாத்தின் விவாகரத்து சட்டதிட்டங்கள் என்ற இந்த பாடத்தொடர் பற்றிய அறிமுகத்தை பார்த்திருக்கின்றோம். தலாக் மற்றும் அதன் ஸ்தானத்தில் உள்ள இதர வகைகள் பற்றிய சொற்களுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக தலாக் என்கின்றோம், குலா என்கின்றோம். அதே நேரத்தில் ஃபஸ்ஹ் என்று சொல்கின்றோம். இன்னும் உண்டான அரபு பதங்கள் பற்றிய விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இஸ்லாமிய விவாகரத்தின் சட்டபூர்வ தன்மையினுடைய நியாயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதல் நிலை தலாக்கை பற்றி பார்த்தோம் ஒரு தனி பாடத்தில். இரண்டாவது நிலை தலாக்கை பற்றி பார்த்தோம் ஒரு தனி பாடத்தில். மூன்றாவது நிலை தலாக்கை பற்றி பார்த்தோம், அதாவது தனிப்பாடமாக. அதே நேரத்தில் குலா என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஹுல் என்று அதற்கு அரபியில் சொல்லப்படுகின்றன. ஐத்தா என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் ஐத்தாவோடு தொடர்படக்கூடிய, விவாகரத்தோடு சம்பந்தப்படக்கூடியதாக பேசப்படுகின்ற நஃபகா, ரதாஆ, ஹதானா என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த விவாகரத்துகள் சம்பந்தமான சில நிகழ்வுகள், பதிவுகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி. அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் எங்களுக்கு மார்க்கமாக்கியது என்னவென்றால், அழகிய முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் என்னவென்றால், அவர்களிடத்தில் உள்ள அழகிய முன்மாதிரிகளை நாங்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அதில் எங்களுக்கு எது எப்படி மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இருந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறுதி தூதர். அதில் ஒரு வகையான ஒற்றுமையை ஆதிகாலம் தொட்டு நபிமார்கள் போதித்த செய்திகளுடைய அந்த தொனியில் அது எடுத்துரைக்கப்பட முடியுமான ஒரு விடயமாக இருந்தது. அதனுடைய மறுபுறம் என்னவென்றால், கலாச்சார ரீதியாக மனிதர்கள் அழகாக கண்டது, ஆகமாக்கி கொண்டது, இவ்வாறான விவகாரங்களின் கூடுமான கூடாத, ஆகாத ஆகுமான விவகாரங்களில் பிரித்து அதில் நல்லதை நிலைநிறுத்தி தீயதை களைகின்ற மிகச் சிரமமான ஒரு பணியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சுமத்தாட்டப்பட்டு இருந்தது. அல்லாஹ் அந்த விடயத்தை நபி அவர்கள் மீது கடமையாக்கினார், விதியாக்கினார். அந்த அடிப்படையில் சட்டங்களை போதிப்பதோ, கட்டளைகளை பிறப்பிப்பதோ மாத்திரம்தான் தனது கடமை என்று நின்றுவிடாமல்
அதனை தனது வாழ்க்கையில் அழகாக செயற்படுத்தி காட்ட வேண்டும் எனக்கூடிய ஒரு நிர்பந்த நிலைமையும் அவர்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வளமையாகிய வழக்கமாகி போன விடயங்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய நெறிமுறைகள் விதிமுறைகளுக்கு உட்படாத ஒரு விடயம் இருப்பின் அது புதிதாக அந்த சமுதாயம் அதை கண்டுகொண்டாலும் அதையிட்டு ஏளனம் செய்ய முன்வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் முடித்தார்கள். அவர்கள் விவாகரத்து செய்ததற்கு பின்னால் திருமணம் முடித்தார்கள். இது அக்கால வழக்கத்துக்கு முற்றிலும் ஒரு புதுமையான ஒரு உணர்வை ஏற்படுத்தின பொழுதிலும் அவர்கள் அதை ஒரு வகையில் ஏளனம் செய்ய முன்வந்த பொழுதிலும் அல்லாஹுடைய சட்டம் என்ற இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதை செயற்படுத்தி காட்டினார்கள் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் செய்த விடயம். வளர்ப்பு மகனும் தனக்கு கிடைத்த பிள்ளையும் சமமாக மாட்டார்கள் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல். ஆனால் நல்ல விதத்தில் நட்பு ரீதியாக நல்ல உபகாரம் செய்கின்ற அடிப்படையில் நடந்து கொள்ளலாம் தாராளமாக. வளர்ப்பு மகனை குத்தி காட்டி பிரித்து ஒதுக்கி தள்ளி வைக்குமாறு கூறவில்லை. ஆனால் நிர்பந்த அடிப்படையில் இவ்வாறான விடயங்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் தான் ஈன்றெடுத்த பிள்ளை என்பது எல்லா வகையிலும் அந்த பெற்றோர்களுக்கு உரித்தானவர்கள் என்பதையும் வளர்ப்பு பிள்ளைகள் என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் நல்லுபகாரம் செய்யப்பட வேண்டும். எனினும் தனக்கு கிடைத்த தான் ஈன்றெடுத்த பிள்ளையை போன்றாக மாட்டார்கள் என்பதையும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய விசேடமான அனுமதியின் பேரில் திருமணங்கள் முடித்தார்கள். 11 திருமணங்களை முடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாகரத்தை பற்றி பேசினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஒரு மனைவியின் விடயத்தில் ஒரே ஒரு விவாகரத்தை செய்தார்கள். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விவாகரத்தை மீட்டெடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்தார்கள். அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தையின் காரணமாக அது அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முன்னால், அவர்களோடு தொடர்பு வைப்பதற்கு முன்னால் திருமண ஒப்பந்தங்கள் நிறைவுற்ற நிலைமையில் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அதிலும் அழகான முறையில் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாருக்கு முன்மாதிரியாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு காட்டியதெல்லாம் அழகான ஒரு வாழ்க்கைக்குரிய முன்மாதிரி. அல்லாஹு தாலா திருமறை அல் குர்ஆனில் அல் அஹ்ஸாப் எனும் அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் விடயத்தில் இவ்வாறான ஒரு வழிகாட்டலை பிறப்பிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதருக்கு திருமறை வசனத்தை அருளி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக், நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா, உலகமும் அதனுடைய அலங்காரங்களும் தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை அழகான முறையில், அதாவது நீங்கள் மகிழ்ச்சியுறக்கூடிய விதத்தில் உங்களை நான் விடுவித்து விடுகின்றேன். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வாறான முறையில் அழகாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள் என்று. ஆம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்
சாதாரண இன்னும் மற்ற மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சக மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவருடைய வீடுகளிலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்தன. விவாகரத்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த 11 மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு தடவை விவாகரத்து செய்தார்கள், மீட்டெடுத்தார்கள் ஒரே ஒரு மனைவியை. இதை தாண்டி இன்று மனிதர்கள் எதிலேயெல்லாம் விவாகரத்தை வேண்டுமென்று நாடி நிற்கின்றார்களோ அந்த நிலைமைகளை எல்லாம் தாண்டி அழகான முன்மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கள் அழகான முறையில் கை கொண்டார்கள், முகம் கொடுத்தார்கள், தீர்வு கண்டார்கள், விட்டு கொடுத்தார்கள், பொறுமை காத்தார்கள். இதையெல்லாம் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த விவாகரத்தில் ஒரு விவாகரத்தை இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம். உமைமா பின்த் அன்-நுஅமான் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கோத்திரத்தில் அவர்கள் பிறந்து வாழ்ந்த ஒரு பெண்மணி. அவர்களுடைய பேராக அல் ஜவுன் என்று சொல்லப்படக்கூடிய நபரின் மகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கண்டிருக்கவில்லை. இது சம்பந்தமான பல பதிவுகள் வந்திருக்கின்றன. அதனுடைய ஒரு சுருக்கத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருமண அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமண ஒப்பந்தத்தை மேற்கொண்ட எந்த ஒரு பெண்மணியும் மாற்று மதத்து பெண்மணியாக இருக்கவில்லை என்பது இங்கே முதல் முக்கியமான காரணம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண ஒப்பந்தத்தை அந்த பெண்மணியோடு மேற்கொள்கின்றார்கள். மேற்கொண்டு அவர்கள் கணவன் மனைவியாக இருப்பதற்குரிய அந்த ஆயத்தங்களை செய்து வீட்டுக்கு வந்த நேரத்தில் அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், அஊது பில்லாஹி மின்க, உம்மிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று. இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல்லாஹ்வை நம்பிய, அல்லாஹ்வின் தூதரை நம்பிய ஒரு பெண்மணி. ஆனால் சில அறிவிப்புகள் வருகிறது, இவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை அறியாமல் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகிறது. அந்த பெண்மணி கூறிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னோடு இருந்த சஹாபா தோழர்களுக்கு அவர்கள் வெளியே அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்காக காத்திருந்தார்கள். கூறினார்கள், இதோ பாருங்கள், இந்த பெண்ணை அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று விடுங்கள், அவர்களுக்கு 2 வெண்மை நிறத்திலான ஆடைகளை கொடுங்கள் என்று சொல்லி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். குறித்த ஹதீஸை பொறுத்தவரையில் புகாரி கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதனுடைய முக்கியமான பகுதிகள் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம்பத்திய அந்த வாழ்க்கைக்கு முன்னதாகவே விவாகரத்து செய்த ஒரு பெண்ணுடைய நிகழ்வாக இது இருந்து கொண்டிருக்கிறது. திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல் என்னவென்றால், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் விவாகரத்து செய்துவிட்டால் அவர்கள் ஐத்தா இருப்பதற்கு தேவை கிடையாது. அழகான முறையில் அவர்களை விடுவிக்குமாறு கூறப்படுகிறது.
எனவே அந்த அடிப்படையில் இந்த விவாகரத்து அவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, உமர் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திருமணம் முடித்தவர்களில் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகவும் சமீபமான தோழியாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விவாகரத்து செய்கின்றார்கள். இது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா அம்மையாரை ஒரு முறை விவாகரத்து செய்துவிட்டு மீட்டெடுத்து விட்டார்கள். இது அபு தாவூத் கிரந்தத்தில் 2283வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இப்னு மாஜா, நசாயி, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதே செய்தி இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹப்ஸா அம்மையாரை விவாகரத்து செய்துவிட்டு அல்லாஹ் தனக்கு பிறப்பித்த கட்டளையின் அடிப்படையில் அவர்களை மீட்டெடுத்தார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமத்துன் இன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னah, அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய, மேலும் நலவில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி, மேலும் அவர்கள் உங்களுடைய சுவனத்து மனைவிமார்களில் ஒருவராகவும் இருக்கிறார் என்று சொன்ன அடிப்படையில் மீட்டெடுத்ததாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விவாகரத்து செய்ததெல்லாம் அதாவது வெறுப்போடு, எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல், அவர்கள் மீது நாட்டம் இல்லாமல் போனதன் காரணமாக அல்ல என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ் ஹாக்கிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாகரத்து சம்பந்தமாக, அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை விவாகரத்து செய்த சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாவல்கள். அதே போன்று இன்னும் ஒரு பலவீனமான செய்தி வருகிறது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்துவிட்டு அவர்களோடு அந்த இரவை கழிப்பதற்கு சென்ற நேரத்தில் அங்கே அவர்களுடைய மேனியில் தென்பட்ட வெண்குஷ்டம் காரணமாக விவாகரத்து செய்தார்கள் என்று, இது பலவீனமான ஒரு தகவல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி விவாகம், திருமணம், விவாகரத்து என்பது உருண்டோடி இருக்கிறதோ, இதுபோன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்பதை போன்று திருமண முறிவுகள், விவாகரத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. ஏன், எப்படி, எதற்கு என்று கேட்பதை எல்லாம் தாண்டி இந்த சட்டங்களை இயற்றியவன் அல்லாஹ். மனிதனுடைய தேவைகளுக்காக வேண்டி சட்டங்களை அல்லாஹ் இயற்றினான். அதற்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் மனித குலத்துக்கும் மார்க்கத்துக்கும் நலவிருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்வது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாகிய ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி அவர்களை விவாகரத்து செய்தார்கள். விவாகரத்து செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். அதன்பால் அல்லாஹ் வழிகாட்டினான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கின்றார்கள்.
அந்த நேரத்தில் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இப்னு உமரே, நீங்கள் அவளை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். அவள் சுத்தமாக இருக்கும் பொழுது அல்லது கருவுற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் விவாகரத்தை உங்களுக்கு அதனுடைய அந்த ரிக்வெஸ்டை பிறப்பிக்கலாம் என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விவாகரத்து என்பது, மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தின் முதல் 2 வருடங்களும் மூன்று விவாகரத்துகள் எனக்கூடிய நிலைமை இருந்து, மனிதர்கள் இந்த 3 விவாகரத்து என்று எடுத்துக்கொண்டதில் அவர்கள் காட்டக்கூடிய அவசரம், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரே விவாகரத்தில் நான் 3 விவாகரத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை, பல ஆயிரம் விவாகரத்துகளை நான் தந்துவிட்டேன் சொல்லக்கூடிய நிலைமை, ஒரு சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தி இருந்த காரணத்தினால் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, இனிமேல் அவ்வாறு நீங்கள் 3 விவாகரத்தை ஒரே விவாகரத்தில் செய்ததாக சொன்னால் அது 3ஆக கருதப்படும், கணிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளையை பிறப்பித்தார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் கிரந்தத்தில் பார்க்கின்றோம். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு நலனை நாடி அவர்கள் செய்த ஒரு செயற்பாடை அன்றி இது சட்டமாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உரிய ஒரு விவகாரம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சாபித்தின் விடயத்தில் அவருடைய மார்க்கமோ அவருடைய பண்பாடுகளையோ நான் குறை கூறவில்லை, ஆனால் அவர்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, நான் தவறான வழியில் போய்விடுவேனோ என்று பயப்படுகின்றேன் என்று சொன்ன நேரத்தில், சாபித் உமக்கு அளித்த மனக்கொடையை, இந்த தோட்டத்தை மீள கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். முடியும் என்ற சந்தர்ப்பத்தில் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அதை பற்றி சொல்லி, அந்த மகராக மனக்கொடையாக கொடுத்த தோட்டத்தை திருப்ப கொடுக்க வைத்து விவாகரத்தை செய்து முடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய, அதே நேரத்தில் நசாஇ கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த விவாகரத்துகளில் இன்னும் ஒரு விவாகரத்து இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது. ரிஃபாஆ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து விடுகிறார்கள். விவாகரத்து செய்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த பெண்மணி அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை, சஹாபியை திருமணம் முடிக்கிறார். அப்துர் ரஹ்மான் சம்பந்தமான ஒரு புகாரை முன்னைய நாள் ரிஃபாஆ ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தனக்கு தன்னுடைய கணவன் அடிப்பதாக, துன்புறுத்துவதாக எந்த அளவுக்கு என்றால், உடம்பில் ஏற்பட்ட அந்த 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 அடி, விழுந்த அடியினால் உருவாகிய அந்த பச்சை நிறத்தை காட்டி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். மேலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ரிஃபாஆவுடைய விவகாரம், அதாவது அப்துர் ரஹ்மானுடைய விவகாரம், அவருடைய அந்த மர்ம உறுப்பு சம்பந்தமாகவும் அவர்கள் ஒரு புகாரை முன்வைக்கிறார்கள். அதை அவர்கள் செய்கையாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருமணத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக கணிக்கப்படுவது அதனுடைய தாம்பத்தியம் எனும் பொழுது, அதில் சிக்கல் இருக்க மற்றதில் எவ்வளவுதான் மிகப்பெரிய வெற்றி கோலாகலங்களுடனான ஒரு வாழ்க்கையையும்
திருமண பந்தத்தின் அடிப்படையில் அதை இணைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய உடலியல் தேவை என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விவாகம் திருமணம் என்பது இடம்பெறுகிறது. ஆனால் அவர்களுடைய புரிந்துணர்வுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன்னே கொண்டு போக முடியும். முன்னே கொண்டு போவதை விட்டும் தன்னை செப்பரேட் ஆக்கிக் கொள்ள, பிரித்து கொள்ளவும் முடியும். இதில் சிக்கல் இருக்குமாக இருந்தால் இந்த பெண்மணி தான் ஏற்கனவே விவாகரத்து பெற்ற தன்னுடைய முன்னாள் கணவன் ரிஃபா விடயத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு, மீளவும் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மனிதனிடத்திலிருந்து விவாகரத்து பெற்று என்று சிந்திப்பதை போன்ற சில வெளிப்பாடுகள் தென்பட ஆரம்பிக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில். ஏனென்றால் தனக்கு ஆண்மை இல்லை என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட நேரத்தில் அவருடைய முந்தைய மனைவிகளினூடாக கிடைக்கப்பெற்ற 2 பிள்ளைகளை அவர்கள் அந்த நேரத்தில் தன் அருகாமையில் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த பெண்மணியினுடைய புகாரை மறுத்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பெண் சொல்வதோ அபாண்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள், என்னுடைய மற்றைய மனைவியினூடாக எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனவே இந்த பெண் பொய் சொல்கின்றாள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கின்றார்கள், உன்னுடைய இந்த பொய்யான குற்றச்சாட்டு ஒரு நாளும் செல்லுபடியாகாது, நீ திருமணம் முடித்திருக்கின்றாய் என்ற அடிப்படையில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டு இவர் உங்களை விவாகரத்து செய்தாலே ஒழிய உங்களுடைய முதல் கணவனுக்கு நீங்கள் அனுமதிக்க பெற்றவராக மாட்டீர்கள் என்று சொல்லி சொன்ன ஹதீஸை நாங்கள் புகாரி கிரந்தத்தில் 5825வது ஹதீஸாக பார்க்கின்றோம். இக்ரிமா, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இன்னும் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், பரீரா என்று சொல்லப்படக்கூடிய அடிமை பெண், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மோமீன்களுடைய தாயாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை பெண். அந்த பெண் முகீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இன்னுமொரு அடிமையோடு அவர்கள் தொடர்பில் இருந்தார்கள், திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் 2 அடிமைகள் திருமணம் முடித்திருக்கையில் அதில் ஒருவர் விடுதலை பெற்று அவர்கள் சுதந்திரமான ஒருவராக மாறும் பொழுது அந்த பெண்ணுக்கு முன்னால் தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கணவனோடு இருப்பதா அல்லது பிரிந்து செல்வதா என்பதில் முடிவெடுப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்படுகிறது எனக்கூடிய ஒரு சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்றால், பரீரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து விடுதலை பெற்றதன் பின்னால் தன்னுடைய கணவனை பிரிவதாக முடிவெடுத்து விடுகிறார். இந்த நேரத்தில் அவருடைய அடிமை கணவனாக இருக்கக்கூடியவர் கண்ணீர் மல்க விருப்பம் கேட்டு அழையக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுகிறார்கள், காட்டுகிறார்கள், இந்த முகீஸுடைய அன்பை பார்த்து நீ ஆச்சரியப்பட மாட்டாயா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த பெண்மணி இவரை விட்டும் விலகிவிட்டார். ஆனால் இவரோ ஓயாது விருப்பம் கேட்டும் சம்மத பொருத்தத்தை எதிர்பார்த்தும் பின்னால் அலைகிறார்களே, அந்த அளவுக்கு அன்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மேலும் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, லவ் ராஜாதி, நீங்கள் மீள அவரோடு திருமணம் முடிக்கலாம் தானே என்று ஒரு அமைப்பில் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், அந்த பெண்மணி, தஅமுருனி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இது சொல்வது கட்டளையா? நீங்கள் சொல்வது கட்டளை என்றால் நான் அதற்கு கட்டுப்படுகின்றேன், அவரை நான் முடித்துக் கொள்கின்றேன் என்பதை போன்றுதான் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதராக இருந்து நீங்கள் கட்டளை பிறப்பித்தால் நான் அதற்கு கட்டுப்படுகின்றேன். எனினும் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்னமா அன அஷ்ஃபா, நான் ஒரு நடுநிலைமையாக நின்று சிபாரிசு செய்கின்றேன், அது தவிர ஒரு கட்டளை அல்ல என்று சொன்ன நேரத்தில், லா ஹாஜத லீ ஃபீஹி, எனக்கு அவருடைய தேவை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். புகாரி கிரந்தத்தில் 5283 ஹதீஸாகவும், மேலும் முஸ்லிம் கிரந்தத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மாத்திரம். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டால் மற்றைய நிகழ்வோடு சம்பந்தமில்லாத, பொருத்தமில்லாத அல்லது எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிலான நிகழ்வுகளாக இருக்கும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அவரவர்களுக்கே உரிய ஸ்டைலில், ஃபேஷனில் அவர்கள் அதை கொண்டு செல்வார்கள். அதில் மூன்றாவது தரப்பினர் தலையை இடுகின்ற நேரத்தில், அதில் கட்டளைகளை பிறப்பிக்கின்ற நேரத்தில், அதில் தன்னுடைய வெறுப்புகளை காண வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் சவால் நிறைந்ததாக மாறுகிறது. மாற்றமாக ஒவ்வொரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர் விடயத்தில் மூன்றாம் தரப்பினர் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களை வாழ்த்துவது, இதுதான் செய்ய வேண்டும். இந்த ஒவ்வொரு விவாகரத்து சம்பந்தமான நிகழ்வுகளையும் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயே, அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலும் ஒரே ஒரு விவாகரத்து தெளிவாக தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்று, திருமண ஒப்பந்தம் நடைபெற்று அவர்கள் கணவன் மனைவி ஆகுவதற்கு முன்னதாக அதை செய்திருக்கிறார்கள். எனவே விவாகரத்து சம்பந்தமான ஒரு விடயம் சமுதாயத்தில் பேசப்படுகின்ற பொழுது அந்த தரப்பினர்களை ஏளனம் செய்வதற்கோ, இழிவாக பார்ப்பதற்கோ, அவமதிப்பதற்கோ யாரும் முன்வர முடியாது. அவரவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பொருத்தமின்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் பிரிந்து சென்றார்கள். எனும் பொழுது இது துரோகம் செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு, குற்றங்களை இழைத்து கொண்டு பேரளவில் ஒன்றாக வாழ்வதை விட அழகான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே விவாகரத்து யார் மீதும் திணிக்கப்பட்ட ஒன்றல்ல, திணிக்கப்படக்கூடிய ஒன்றுமல்ல. அதன்பால் நீங்கள் வர வேண்டும் என்று ஆர்வமூட்டப்படக்கூடிய ஒரு வாயிலும் அல்ல. நிர்பந்த நிலைமையில் அது திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு பொருத்தம், எந்த அளவுக்கு பொருத்தம் இல்லை என்பதை பற்றி சிந்திக்கின்ற விடயத்தில் கணவன் மனைவியாக, குடும்ப அங்கத்தவர்களாக, ஊர் ஜமாத்தினர்களாக, தலைவர்களாக ஆலோசனை வழங்கலாம், வழிகாட்டலாம், நல்லுபதேசங்கள் செய்யலாம். ஆனால் அல் இஸ்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இருவருக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்வதில் ஹைர் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய மகிழ்ச்சிக்கு, தன்னுடைய மார்க்கத்துக்கு, குறிப்பாக தன்னுடைய மறுமைக்கு குறிப்பாக சவாலாக நிற்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு பொருந்த மாட்டான். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு பொருந்த மாட்டான். இந்த அடிப்படையில் இருந்து இந்த விடயத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலவின் பால் துணை புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.